KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. நேர்களே, எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மிகப்பெரிய கோவில் தான் உலகத்திலே முதல் முறையாக கட்டப்பட்ட சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் சொல்லலை, வரலாற்று ஏடுகளும் சரி வரலாற்று புராணங்களும் அதை தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. இந்த கோவில் எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திரு உத்திரகோச மங்கை அப்படின்ற ஊர்ல தான் அமைஞ்சிருக்குது. இந்த கோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா 5 அடிக்கு மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை இங்க இருக்குது அப்படின்னும், அது போக மிகப்பெரிய யாழி சிலை இருக்குது. அந்த யாழி சிலையோட வாயில ஒரு பெரிய உருண்டையை பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் கல்லால். உங்களால் அதை ஆட்ட முடியும், அசைக்க முடியும், அந்த வாயிலேருந்து எடுக்க முடியாது. இதை தவிர்த்து இன்னும் வரலாற்று சிறப்பு மிக்க பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னதான் சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை. இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. ஆதி காலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு. ஆதிசங்கரர், ராமானுஜர், சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இதுதான். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை என்ற திருத்தலம். ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற ஸ்தலம் என்று கூறப்படுகிறது. ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாறு தகவல் காணப்படுகிறது. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தார். பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே இந்த ஆலயம் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறியலாம். உத்திரகோச மங்கை என்ற தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதே ஆகும். திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்ற பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும், கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும். மங்கை என்பது அம்பாளை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும். அம்பாளுக்கு மட்டுமன்றி மாணிக்க வாசகர் அடங்கிய 1000 பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லா தலங்களிலும் இறைவன் இறைவியும் சமேதராக இருப்பார்கள். இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன. மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும். ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாலித்தன்மையால் இறைவன் மங்களநாதரானார். மண்டோதரி புத்திர பேறு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேறு வரமளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் 1000 வருகளிடம்
எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்கு உள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர். ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள்பாலித்தார். இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர். அதனை இங்குள்ள சகஸ்கர லிங்கத்தில் காணலாம். முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஆலயத்தின் தல விருட்சமும் இலந்தை மரம்தான். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோசனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது. சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டுமே சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. இங்கு உள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும். மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தனக்காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார். எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தாலான மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது. ஆனந்த தாண்டவமாடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனமாடினார் என்பது தல வரலாறு. வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும். முன்னோர் சாபம், திருமண தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார். தினமும் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கை. இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் தான் இந்த உத்திரகோசமங்கை ஆலயம் உள்ளது. கோதண்டராமர் திருக்கோவில். வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா ஆகிய இரு கடல்களுக்கும் மத்தியில் உள்ள தீவில் இக்கோவில் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணர் காட்சி தருகின்றனர். ராமர் கையில் கோதண்டத்துடன், அதாவது வில் இருப்பதால் கோதண்ட ராமர் என்றும் தலம் கோதண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அருகில் பரிந்துரைத்த ஆஞ்சநேயர் இருக்கிறார். விபீஷ்ணன் ராமபிரானை தேடி வந்தபோது ராமருடன் இருந்த வானர படையினர் விபீஷ்ணன் மீது சந்தேகம் கொண்டு அடைக்கலம் தரக்கூடாது என்றனர். ஆனால் ஆஞ்சநேயர் ராமனிடம் விபீஷ்ணனின் நடவடிக்கைகளை தான் இலங்கையில் கவனித்து வருவதாகவும் அவனது சிறப்பியல்புகளையும் எடுத்து கூறி அவனை ராம சேவைக்கு அனுமதிக்கும்படி பரிந்துரைத்தார். இதனால் இவர் இப்பெயர் பெற்றார். இவரிடம் நமது நியாயமான கோரிக்கைகளை தெரிவித்தால் அதை ராமரிடம் பரிந்துரைத்து நிறைவேற்றி வைப்பார் என்பது மக்களின் நம்பிக்கை. ராமரை ஆஞ்சநேயர் வணங்கும் காட்சியை எல்லா கோயில்களிலும் காண முடியும். ஆனால் இங்கு ராமரின் அருகில் விபீஷ்ணன் வணங்கியபடி நிற்கிறான். இது அபூர்வமான காட்சியாகும்.
ராமனின் அருள் பெற்றதால் தான் விபீஷ்ணனுக்கு ஆழ்வார் பட்டமும் கொடுத்து விபீஷ்ண ஆழ்வார் என்கின்றனர். அளவில் சிறிய இந்த கோவிலில் கருடாழ்வாரும் முன் மண்டபத்தில் ராமானுஜரும் மட்டும் உள்ளனர். குறுக்கு வழியில் பதவியடைய நினைப்போரை ஒடுக்கி வைப்பவர் இந்த ராமர். தரம் கெட்ட ராவணனுக்கு பதிலாக ஒழுக்கத்தை கடைபிடித்த விபீஷ்ணரை இத்தலத்தில் பதவியில் அமர்த்தியதால் நியாயமான வழியில் தலைமை பதவி கிடைக்க இவரை வணங்கலாம். தீயவர் சேர்க்கையிலிருந்து விடுபடவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் ஆனி மாத வளர்பிறை நவமி என்று நடக்கிறது. இக்கோவிலின் தல வரலாறு, விபீஷ்ணன் தன் சகோதரன் ராவணனிடம் சீதையை கவர்ந்து வந்தது தவறு என்றும் அவளை ராமனிடமே ஒப்படைக்கும்படியும் புத்திமதி கூறினான். ராவணன் தனது கருத்தை ஏற்க மறுத்ததோடு காலால் எட்டி உதைக்கச் சென்றான். எனவே விபீஷ்ணன் ராவணனை பிரிந்து ராமபிரானிடம் வந்தான். ராமபிரான் ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்ததை அறிந்த அவன் அவரை சந்தித்து ஆசி பெற்றான். அவனது நற்குணத்தை அறிந்த ராமன் அவனை தனது சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். மேலும் இலங்கையை வெற்றி பெறும் முன்பாகவே முறைப்படி விபீஷ்ணனுக்கு இலங்கை வேந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வு இத்தலத்தில் நிகழ்ந்ததாக ஐதீகம். இதன் அடிப்படையில் இங்கு ராமருக்கு கோயில் எழுப்பப்பட்டது. கோதண்டராமர் என்ற திருநாமமும் அவருக்கு சூட்டப்பட்டது. இந்த தலத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், ராமர் விபீஷ்ணனுக்கு இலங்கை வேந்தனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கப்பட்ட தலம் என்று நம்பப்படுகிறது. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது.